முக்கிய செய்தி, பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து மத்திய அரசு குழுவினர் இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை காலை முதல் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ள நிலையில் இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மத்திய குழுவினர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, எத்தனை பேர் கொண்ட மத்திய குழுவினர் வருகின்றனர்? அவர்கள் எத்தனை மணிக்கு முதலமைச்சரை சந்திக்க உள்ளனர்? இந்த சந்திப்பு குறித்த விவரங்கள். தமிழகத்தில் பென்ஷன் புயல் பாதிப்பு காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. இந்த மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசு சார்பில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை வெள்ள பாதிப்பிற்கு 200 கோடி ரூபாய் நிவாரணமாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதே போல மத்திய குழுவும் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை மத்திய குழுவினர்கள் சென்னை வர இருக்கிறார்கள். குறிப்பாக புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய குழு சென்னை வர இருக்கிறார்கள். மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவில் 7 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பொன்னுசாமி, சோனாமணி, அதே போல சரவணன் உள்ளிட்டோர்கள் 7 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 7 பேரும் இன்று மாலை தமிழகம் வந்த பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். நாளை ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் முழுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அந்த மாவட்டங்களில் எந்தெந்த நாட்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள், குழுவாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறார்களா அல்லது 7 பேர் கொண்ட குழுவில் பிரிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக முழுமையாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகாக நாளை காலை முதல் இந்த குழு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிந்து அதே போல இங்கு என்னென்ன சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக சேத மதிப்பீடை கணக்கிட இருக்கிறார்கள். இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலீனா.